ரெண்டு பிசினஸ் பீப்புள் இருந்தாங்க. ஒருத்தர் பெரிய ஸ்கில்டு பிசினஸ் மேன். ஆனால் தனக்கு நடக்கிற எல்லா சிக்கல்களுக்கும், தன்னோட பிசினஸ்ல வர்ற சிக்கல்களுக்கும் எம்ப்ளாயிஸையும் கஸ்டமர்ஸையும் மற்றவங்களையும் காரணம் காட்டிகிட்டே இருப்பார். இன்னொரு பிஸ்னஸ் மேன் பெரிய ஸ்கில்டு கிடையாது, ஆனால் தன்னோட பிஸ்னஸில் எல்லாமே தான் தான் ரெஸ்பான்சிபிள் நினைப்பார். இந்த ரெண்டு பேர்த்தில் யார் பெரிய சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக வருவாங்க? இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி. அந்த காலத்தில் விவசாயிகள் இந்திர விழா எடுக்காமல் விட்டாங்க. இதனால கோபம் அடைஞ்ச இந்திரன் விவசாயிகள் மேலே சாபம் விட்டாரு. 12 வருஷம் இனிமேல் உங்களுக்கு மழையே பெய்யாதுன்னு சாபம் விட்டாரு. விவசாயிகள்லாம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. 12 வருஷம் மழை பெய்யாதா, எங்கள் நிலைமை என்ன ஆகுறது அப்படின்னு எல்லாரும் இந்திரன் கிட்ட போய் முறையிட்டாங்க. ஆனால் இந்திரன் என்ன சொன்னார்னா, நான் விட்ட சாபத்தினால சிவபெருமான் தன்னோட சங்க எடுத்து தலைக்கு வச்சு தூங்கிட்டாரு. சிவபெருமான் சங்கெடுத்து ஊதுனாதான் மழை வரும், மழை வராது அப்படின்ட்டாரு. இதை கேட்டிருந்த எல்லா விவசாயிகளும் தங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தரை குற்றம் சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு விவசாயி மட்டும் தொடர்ந்து தன்னோட நிலத்தை உழுதுகிட்டே இருந்தார். எல்லாரும் சிரிச்சாங்க. நீ மட்டும் ஏன் நிலத்தை உழுதுகிட்டே இருக்கிற அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னார், 12 வருஷம் கழிச்சு மழை பெய்ய தான் போகுது. அப்போ நான் எப்படி நிலத்தை உழுகிறதுன்னு மறந்துட்டோன்னா என்ன பண்ணுறது, அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன் அப்படின்னாரு. இதை கேட்டுக்கிட்டு இருந்த சிவன் தனக்கும் 12 வருஷம் கழிச்சு சங்கு ஊதுறது மறந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சங்கு ஊதுறதை ப்ராக்டிஸ் பண்ணலான்னு எடுத்து சங்க ஊதுனாரு. சங்க ஊத ஊத மழை பெய்ய ஆரம்பிச்சது. அடுத்தவங்கள பிளேம் பண்ணாமல், காரணங்கள் சொல்லாமல், தன்னோட தப்பை ஜஸ்டிஃபை பண்ணாமல், யார் தனக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை கரெக்டாக செய்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன கேட்டாலும் கிடைக்கும். ஃபீல் த ரெஸ்பான்சிபிலிட்டி. சொல்லி அடிங்க, சூப்பராக பிஸ்னஸ் பண்ணுங்க. வாழ்த்துக்கள்.